நான் படம் பார்க்குறதுக்கு முன்னாடிங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணியே சொல்லியிருப்பேன். படத்தை பார்த்துட்டுன்னு நான் சொல்லவே இல்லை. நீங்களாவது விமர்சனம் எடுத்துக்கிட்டால் என் குத்தம் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். திரும்ப என்ன போட்டிருக்காருன்னா, அவர் இல்லை, நீங்கள் விமர்சனம் செய்தால் அது தவறு இல்லை, நாங்கள் செஞ்சால் அது தவறாம் அப்படின்னு போட்டிருக்காரு. நான் ஒன்றே ஒன்று தான் சொன்னேன். விமர்சனம் எப்படி செய்ய வேண்டும் ஒரு படத்திற்கு, இதில் என்ன குறை இருக்குது, என்ன நிறைய இருக்குது, எப்படி பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பண்ணணும். அதெல்லாம் இவர் எந்த 5 நிமிஷம் ரிவ்யூலையும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. இவரே மிக்சடாக அதுலேயும் என்னென்னா, இப்போ நான் கண்டினியூஸாக பேசுகிறேன், அவர் என்ன பண்ணுவார்னா பாதி பேசிட்டு அங்கே கட் பண்ணுவாங்க, அங்கே கட் பண்ணுவாங்க, இங்கே கட் பண்ணுவாங்க. அதில் ஒரு 4 கட்டை எடுத்து ஒன்றா போட்டு ஒரு 5 நிமிஷம் வர மாதிரி வீடியோ போட்டு இந்த படத்தை இவர் இங்கே நல்லா கலாய்ச்சிருக்காருன்னு அவரே போட்டுருக்காங்க. இப்படி தான் நடக்குது. இதில் என்ன ஒரு இதுனா, இதில் நான் கேட்ட கேள்வி, தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆகிற மற்ற திரைப்படங்கள், ஒரு பண்பட்டர் ஜாமோ, ஒரு மெட்ராஸ் மேட்னியோ, இல்லை ஓஹோ எந்தன் பேபியோ, இந்த மாதிரி படங்கள்லாம் வரும்போது அந்த படத்துக்கு ஒரு நல்ல ரிவ்யூ தந்து அந்த படத்தை மேலே கொண்டு போகணும், அடுத்த ஒரு வாரம் பார்க்க வைக்கணும். அதெல்லாம் செய்யாமல் எல்லாத்தையும் அழிச்சுப்பிட்டிங்களே. எந்த படமே சரியில்லைன்னு சொல்லி ட்ரெண்டிங்னு ஒரு படம் வந்தது. அந்த படம் நல்லா தான் இருந்தது. நீ வேணால் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கலன்னா அப்புறம் சொல்லுங்கள். நான் எனக்கு பிடிச்சது தானே சொன்னேன். இப்போ உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அது மாதிரி சில பேருக்கு பிடிச்சும் இருக்கலாம். இவர் அந்த சில பேர் வர்றதை கூட தடுத்துடுறார். தேட்டருக்கே வர விடாமல் எல்லாத்தையும் கேட்டு போட்டு வீட்டிலே. அதில் ஒரு சில பேர் சொல்கிறாங்க, மாறன் ரிவ்யூ பார்த்ததுக்கப்புறம் தான் நான் தேட்டருக்கே போவேன். அதனால் இப்போ என்னென்னா, அந்த ஃபஸ்ட்டு 3 நாள் யாரும் படத்துக்கு வரதில்லை. மாறன் ரிவ்யூ கொடுப்பார். ப்ளூ சட்டை மாறன் ரிவ்யூ கொடுத்த உடனே அந்த படத்தில் ஏதோ பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ அவ்வளோ பெரிய இடத்துல இருக்கார் ப்ளூ சட்டை மாறன். அவ்வளோ பொறுப்பான இடத்துல இருக்கவர் இதை கொஞ்சம் நல்லாவே செஞ்சுருக்கணும். ஆனால் செய்யலை. அதை விட்டுட்டு என்ன பார்த்து நீங்கள் இந்த வீடியோ போடலை, அது போடலைன்னு. நான் ஒரு விஷயம் தான் சொல்கிறேன், நான் போட்ட 3 வீடியோவே உங்களால் முழுசாக பார்த்துட்டு அதுக்கு திருப்பி ரிப்ளை பண்ண முடியல. நீங்கள் எப்படி ஒரு முழு படத்தை பார்த்துட்டு அதுக்கு பெருசாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் எடுத்துக்கிறது?